கரூரில் பள்ளி மாடியிலிருந்து தவறி விழுந்து மாணவி படுகாயமடைந்திருக்கிறார். தற்பொழுது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட ராயனூர் இலங்கையில் அகதிகள் முகாமில் வசிப்பவர் ராஜேஷ் கண்ணா ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வரும் நிலையில் அவரது மனைவி குளோரா பென்சியா தம்பதியினருக்கு 13 வயது மகள் உள்ள நிலையில் ஆச்சிமங்கலத்தில் உள்ள மீனாட்சி மெட்ரிகுலேஷன் என்ற தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வரும் நிலையில் இன்று மதியம் 3:30 மணி அளவில் 2வது மாடியில் இருந்து கீழே விழுந்ததாக பெற்றோருக்கு பள்ளி நிர்வாகத்தின் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணாவளைவு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பள்ளி நிர்வாகம் மாணவியை ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து வந்த நிலையில் மாணவிக்கு இடுப்புக்கு கீழ் செயல்படவில்லை என பெற்றோர் குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றனர். இதனால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையில் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் மாணவியின் தாயார் தனியார் பள்ளி நிர்வாகமே இதற்கு காரணம் என குற்றச்சாட்டு தெரிவித்தார். மேலும் இச்சம்பவம் குறித்து காந்தோட்டமலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிந்துஜா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.